வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். வாங்க கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்ப்போங்க. கார சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு அதில் ஒரு 4 வெங்காயம் போல் நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் கிளாஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிப்போம். வதக்கி கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வதங்கினதும் காஞ்ச மிளகாய் ஒரு 20 காஞ்ச மிளகாய் மாதிரி எடுத்திருக்கேன். இது சின்ன சின்னதாக குண்டு மிளகாய், அதனால் நான் 20 போல் எடுத்திருக்கேன். நீங்கள் நீட்டு மிளகாய்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி இது வரும்போது நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நல்லா கிளாஸ் பதத்துக்கு வெந்து வந்திருக்கு வெங்காயம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. அதை நறுக்கி இதில் சேர்த்துப்போம். நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும், வெந்து ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போங்க. இதில் வதக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணி வதக்கிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா வதங்கட்டும். அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க, கீழே கருகாமல் இருக்கிறதுக்காக. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும்னாலும் நம்ம அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி ஏற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சட்னியை தாளிச்சிடுவோம். சட்னியை தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் அந்த சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் கார சட்னிக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உடம்புக்குமே நல்லதுன்றதுனால. காரமும் தெரியாது, ரொம்ப காரத்தை குறைக்கும் நல்லெண்ணெய், டேஸ்ட்டும் தரும்ன்றதுனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 செகண்டு போல் கொதி வர்ற மாதிரி, அந்த நுரெல்லாம் வந்து கொதி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம். வதக்கி இருக்கிறதால இதை கொதிக்க விட வேண்டாம். சும்மா அந்த கொதி வர ஸ்டேஜ் வரும்போது உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 செகண்ட் இருந்தாலே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம இட்லியோட தோசையோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க கார சட்னி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.